ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மனப்பிராந்தி. இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் சென்னையில் நடக்குது. அண்ட் ஹியர் இஸ் கௌஷிக் வித் மீ. அண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, பஞ்சாப் ஃபேன். ஃபேன். ஸோ அவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த ப்ரிவியூக்கு. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் என்னன்னா, இன்னும் மேத்தமெட்டிக்கலா வந்து சிஎஸ்கேக்கு வந்து சான்ஸ் இருக்கான். இதை வந்து அது என்ன சினாரியோ அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்ப்போம். இன்னும் ஆக்சுவலா நம்பிக்கை இல்லதான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ரே ஆஃப் ஹோப் கொடுத்து உங்களை வந்து இன்னும் டிப்ரெஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஸோ ஸோ அந்த சினாரியோ என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ இனிஷியல் தாட்ஸ். பஞ்சாப் சென்னையில மேட்ச், இது கடைசி ஒரு 2-3 வருஷமா நாங்க மண்ணை கவிட்டு தான் இருக்கோம். நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க ஃபோர்ட்ரஸை வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் ப்ரீச் பண்ணிடுவோம். நீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே, சிஎஸ்கேவா நம்ம எப்படி ஒரு மேட்ச் ஜெயிச்சிடலாம். லாஸ்ட் ஒரு 2 3 வருஷத்துல சொல்கிறேன். அதுக்கு முன்னாடியும் எப்படி இருந்துச்சு தெரியல. பட் நாங்கள் ரொம்ப டவுன்ஃபாலில் இருந்தப்போ நீங்கள் பேக் டு பேக் ஒரு ரெண்டு ரெண்டு கேம் வின் பண்ணியிருப்பீங்க. பட் அதர் தட் ஹெட் டு ஹெட்ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு தோணுது. ஒரு 1 or 2 மேட்சஸ் தான் இருக்கும்னு தோணுது ஹெட் டு ஹெட்ல. ஸோ ஆமா, ஆக்சுவலா ரொம்ப கம்மி தான். ஆனா அதுக்கு ரீசன் என்ன, கடைசி ஒரு 7 மேட்ச்ல நீங்க ஒரு 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்க, அதான். ஆமா, அததான் சொல்றேன். லாஸ்ட் ஒரு 2 3 இயர்ஸா நீங்க எங்க பன்னீஸா இருந்திருக்கீங்க. ஸோ ஆமா, கரெக்ட். அதனால அதனால ஃபோர்ட்ரஸை எப்பயுமே ப்ரீச் பண்ணியிருக்கோம். ஆனா ஜென்ரலா நாங்க மட்டும் ஃபோர்ட்ரஸை ப்ரீச் பண்ணுவோம். ஸோ எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். இந்த வாட்டி எல்லாருமே எல்லாம் ப்ரீச் பண்றாங்கன்னா வர்றவங்க போறவங்க தான் ப்ரீச் பண்ணிட்டு போறான். வரவன் போறவங்களாம் வின் பண்ணிட்டு போறதுனால ரெகுலரா வின் பண்ற நாங்க தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு 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 பேக் ஆஃப் த மைண்ட்ல என் தாட் ஓடுது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வேற உங்க டீம்ல ஏதாவது ஃபார்ம், ரீசெண்ட் ஃபார்ம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எங்க டீமோட ஃபார்ம் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. உங்க டீமோட ரீசெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீ என்ன நினைக்கிற? இங்க டீமோட ஃபார்ம் நான் கொஞ்சம் சோகத்திலேருந்து வரேன். ஏன்னா ஐ திங்க் நாங்கள் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் மழையில போயிடுச்சு. ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணி எத்தனை ஆமா. பேருக்கு தெரியும் தெரியல. பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் வாஷ் அவுட் கேம் அதுதான். அப்படியா? ஆமா, ஓ. இது வரைக்கும் நாங்கள் வாஷ் அவுட் ஆனதே இல்லை. வாஷ் அவுட் ஆகி கொஞ்சம் ஓவர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. பட் மேட்ச் எப்பயுமே சமாதானம். மேட்ச் எப்பவுமே நடந்துரும். ஆமா, பாயிண்ட்ஸ் நோ ரிசல்ட் இருந்தது இல்ல இது ஓவர் வரைக்கும். ரிசல்ட் இது வரைக்கும் இருந்ததே இல்லை எங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். தட் இஸ் அதனால சம். ஆமா, நான் நினைக்கல, யோசிக்கல. ஓகே. அந்த சேட்னஸ்லேருந்து வரேன். பட் ஐ திங்க் pretty மச் குட்டாக இருக்காங்க. பேடாக எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி, அப்புறம் அக்லி ஆகிடும். ஓகே. ஸோ குட் பேட் அக்லிலாம் சொல்லியிருக்காரு. எனக்கு ஜஸ்ட் அப்புறம் நம்ம மேக்ஸ்வெல் திரும்ப ஆடக்கூடாது ப்ரோ. ஆனால் மேக்ஸ்வெல்ல திரும்ப இல்லடா, சென்னையில ஆடுவாங்க. என்ன என்ன பண்றது? எனக்கு எனக்கு வேணாம். ஏய், எனக்கு எனக்கு இன்னொன்னு சொல்லிட்டா, சென்னை ஸ்பின் பிச்சுன்னு சொல்றதே என்னால ஏத்துக்க முடியல. ஆமா, எங்க- லைக் எங்கடா ஸ்பின் ஆகுது? இதுக்குடா 3 ஸ்பின்னரு? இவங்க இப்போ ரெகுலரா ஹர்ப்ரீத் பிரார் ஆடுறாங்க. போன வாட்டி நாங்க சேப்பாக்கில் ஆடினப்போ ஹர்ப்ரீத் பிரார் தான் மேன் ஆஃப் த மேட்ச் லாஸ்ட் இயர். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் ஆடினானா ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் சஹால் ஷுட் பி இனஃப். மேக்ஸ்வெல் ஒரு ஸ்பின்னரா அந்த 2 ஓவருக்காக வேணாம். அதுக்கு நம்ம ஸ்டைனிஸே எடுத்துட்டு போகலாம். ஸ்டைனிஸ் உங்கள்கிட்ட சென்னையில செஞ்சுரி போட்டவன், அவனே எடுத்துட்டு போகலாம். இஸ் மச் பெட்டர். ஸோ ம். அந்த சேஞ்ச் மட்டும் பண்ணாங்கன்னா ஐல் பி ஹாப்பி. மேக்ஸ்வெல் டு ஸ்டாயினிஸ். மற்றபடி ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் வெரி மச் வெல் சார்ட்டட். ஸோ சிஎஸ்கேல சேஞ்ச் பத்தி பேசணும்னா நாங்க டெய்லி பேசிக்கிட்டே தான் இருக்கோம். எல்லாம் ஒவ்வொரு சேஞ்சா, இவருக்கு பதில் இவர் மாதிரி விஜய் சங்கர் தூக்குறாங்கன்னு சந்தோஷப்பட்டா ஊடாவை கூட்டு வரானுங்க. நாளைக்கு ஒரு டேய், புது நாளைக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஹூடாக்கு பதிலா வன்ஷ் பேடி ஆடுங்க. இல்ல அப்படி கொடுத்தா பரவாயில்ல. இவன் நாளைக்கு பார்த்தேன்னா திருப்பி வந்து ஊடாவை தூக்கிட்டு திருப்பாத்தி இறக்கி விடுவானுங்க. டேய், என்ன பண்றீங்க? இதுக்கு இல்லையா சர்வர் எண்டு? பாத்துக்கிட்டு இருப்பான். நான் இப்ப போட போற சினாரியோலாம் ஆல்ரெடி வந்து பிளெமிங்கோட நோட்ல இருந்தா வந்து சுட்டுட்டு வந்திருக்கேன் இந்த சினாரியோவை. ஏன்னா அவன் இப்போ போட்டு வச்சிருக்கான் அதெல்லாம். இந்த மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் ஜீரோன்னு வர்றப்பதான் புது பிளேயர்ஸ் இறக்குவான். அது வரைக்கும் வந்து நாளைக்கு ஒன்ஸ் நீங்க தோ- பெடிக்கும் சான்ஸ் நாளைக்கு நீங்க கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்க தோத்துட்டீங்கன்னா அவுட் ஆஃப் பிளே ஆஃப்ஸ் அபிஷியலி. அதுக்கு ஆமா, மேல அது அவ்வளவுதான். கால்குலேஷன்லாம் நாளைக்கு தேவைப்படாது. அதுக்கு மேல தேவைப்படாது, கால்குலேட்டர் தூக்கி போட்டுடலாம். சோ அது வரைக்கும் நீங்க ஜாலியா இருக்கிறதுக்காக ஒரு சினாரியோ, நான் ஒரு சினாரியோ ஷேர் பண்றேன். ஆஃப்கோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மீதி இருக்க 5 மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணும். அதை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. வின் பண்ணிட்டால் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதுதான் இந்த சினாரியோ. சோ இதை ஷேர் பண்றேன் ஒரு நிமிஷம். ஐயோ, சாட் ஜிபிடி கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்ல அதுல இருந்து எடுத்து வச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேத்து கேகேஆர் வின் வந்து நடந்துருச்சு. ஸோ இதுல ஒரு டிக் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மேட்ச் எதுவுமே இதுல இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஆர்ஆர்எஸ் சிஎஸ்கே எம்டின்னு போட்டிருக்கு எம்ஐக்கு பதிலா. எம்ஐ எல்லாம் அப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ ஆர்ஆர் வின் பண்ணும் அதுல. ஆர்ஆர் ஓகே. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வின் பண்றதுதான் கஷ்டம்னு நினைக்கிறேன். அதை தவிர இதுல வேற மிச்சம் இருக்க எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்ல போனா. ம். ஸோ ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ, நேத்து விளையாண்ட ஆர்ஆர் பார்த்தா தேர் மைட் பி a சான்ஸ். ஓகே. அண்ட் ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்ல வந்து ஜிடி வின் பண்ணும். அது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, டு பி ஆனஸ்ட்.
அண்ட் இப்ப கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர், இப்ப இதுல இருக்க எல்லா சினாரியுமே நடக்கலாம். அது இல்லாம இந்த அவனுங்க தோக்கறதெல்லாம் வந்து அதிக ரன்ல தோக்கணும், நம்ம ஜெயிக்கிறதெல்லாம் வந்து அதிக ரன்ல ஜெயிக்கணும், இந்த மாதிரியான மேட்டர் எல்லாம் இருக்கு. பிபிகேஎஸ் எல்எஸ்ஜி இதை பார்த்தா அவனுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும். எல்எஸ்ஜி வின் பண்ணும். ஆமா, நீங்க குவாலிஃபை ஆகணும்னா நாங்க தான் வெளியே போகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எங்க ஆமா, வேற போறீங்கன்னு. வழியே இல்ல, நீங்க எல்லாமே தோத்துதான் ஆகணும். சோ எஸ்ஆர்ஹெச் மறுபடியும் பார்த்தா அப்ப டிசியும் எல்லாம் தோக்கணும். டிசி எல்லாம் தோக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு போலயே. வாட் யூ திங்க்? நேத்து ஏய் வந்து ஆமா, தோத்துட்டாங்க. ஐ திங்க் இட்ஸ் குவைட் சர்ப்ரைசிங். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் தே ப்ளே நட்ராஜன். நட்ராஜன் இன்ஜுரினால விளையாடலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கெவின் பீட்டர்சன் ஆக்சுவலி சொல்லியிருக்கான் பாத்தீங்களா? ஆமா, கேபி சொன்னா வி டோன்ட் ஃபைண்ட் த ஆ, ரைட் காம்பினேஷன் டு யா- பீயிங் இந்த லெவன் சொல்றான். ஸோ முகேஷ் குமாரை உட்காத்தி வச்சுட்டு ஆடுங்க. என்ன நட்ராஜன் முகேஷ் குமார் என்ன பண்றான்னு தெரியல. ஆக்சுவலி எனக்கு அவன் ஒரு ஒன்றும் அவ்வளவு இது கிடையாது. எதுவுமே பண்ணல ப்ரோ. ஒரு மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்தான். ஸோ அடுத்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்த மேட்ச் அடிச்சிட்டாங்க, போன மேட்சும் அடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஹை டைம் யா, தே ப்ளே நட்ராஜன். ஐ திங்க் ஹி வில் வின் தம் 1 or 2 games. தட்ஸ் த ஒன்லி வே தே ஆர் கோயிங் டு மேக் இட் ஆனா மேக் இட் இங்க பாருங்க, மேட்ச் 58 பிபிகேஎஸ் வர்சஸ் டிசி மட்டும் டிசி வின் பண்ணுமா? அதோடா வாங்கப்பா. ஏன்னா நாங்க உங்களை நாங்க ஒரு மேட்ச் கூட தோக்குறதுல வின் பண்ண விட மாட்டானுங்க போலயே. நாங்க இங்க பாரு தோக்குறதுல மேட்ச் 61. ஏஐக்கு கூட அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ப்ரோ. பாரு மேட்ச் 61 பாரு, பிபிகேஎஸ் வர்சஸ் எம்ஐ. நீங்க எம்ஐ நீங்க வின் பண்ணும். இன்னும் கீழே போய் பாருங்க. பிபி கேஸ்ல ஆர்ஆர் வின்னு போட்டிருக்கோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆக மொத்தம் நீங்க வந்து எல்லாத்தையும் தோக்கணும், நாங்க எல்லாத்தையும் ஆ, ஜெயிக்கணும். அப்படிதான் போட்டிருக்கு பாருங்க. பிபி கேஸ் டிராப்ஸ். தெரியும்டா நீ எங்க வருவேன்னு. ஸோ இதுதான் இதுதான் அந்த சினாரியோ. நீங்க வேணா அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சு பாருங்க. ஸோ தேர் இஸ் அ ரிமோட் சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சினாரியோ ஒர்க் ஆகணும்னா அதுதான் நம்ம முதல்ல 5 மேட்ச் ஜெயிக்கணும். அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ வேற என்ன நடக்கணும்னா எல்லாமே கொஞ்சம் அந்த ரன் வித்தியாசம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஜிடி ஆர்சிபி வந்து இப்படியே விளையாண்டு எல்லா மேட்சும் வின் பண்ணி குவாலிஃபை ஆயிடணும். அண்ட் எம்ஐ டிசி பிபிகேஎஸ் எல்எஸ்ஜி எல்லாம் வந்து இந்த 12 to 14 பாயிண்ட்ஸ்லயே ஸ்டக் ஆகணும். அப்பதான் நம்ம வந்து அந்த 14 பாயிண்ட்ஸ்ல உள்ள போய் ரீச் ஆக முடியும். அண்ட் மார்ஜின் ஆஃப் வின்ஸ் எல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா வந்து நம்ம -1.3ல இருக்கோம். ஸோ பாத்துக்கோங்க. அண்ட் கீ டார்கெட்ஸ்ல பாடுறா உங்க டீம் இருக்கு. டேய் தெரியும் ப்ரோ. ஏஐக்கும் எனக்கு பிடிக்கல, அதான் சொல்லிட்டேனே. ஆக மொத்தம் நீங்க தோத்தாதான் நாங்க உள்ள போக முடியும். ம்ஹும். ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணிடுவோம். இப்ப சிஎஸ்கே வின் பண்ணா பத்தாது, தே ஹேவ் டு வின் பை ஹியூஜ் மார்ஜின்ஸ் அண்ட் ஹோப் அண்ட் ப்ரே டு காட் அப்படின்னு சொல்லி ப்ரே ஃபார் மிராக்கிள்ஸ் அதுவே கடைசியில ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ம். எனக்கு இன்னமும் உங்களுக்கு அந்த சிறிதளவு நம்பிக்கை இருந்தா ப்ரே பண்ணுங்கடா டே. நீங்க எவ்வளவு அடிச்சு பிடிச்சி பிளே ஆஃப்ஸ் போய் முதல் மேட்சே தோத்துருவீங்கன்னு தோணுது. அதுக்கு வேற ஏதாவது டீமே பிளே ஆஃப்ஸ் போகலாம். டேய், நாங்க ஏன்னா இந்த ஆர்சிபி டிசி எல்லாம் போய் விளையாடுறதுக்கு நாங்களே விளையாடலாம்டா. ஆர்சிபில நல்ல ஃபார்ம்ல இருக்காங்கல்ல. நல்ல ஃபார்ம்ல இருக்க டீம் போட்டோம். அவன் அவன் இது வரைக்கும் எந்த வருஷமும் ஃபார்ம்ல இருந்ததே இல்லையானே. அவன் 10 வருஷம் ஃபார்ம்ல இருந்திருக்கான்டா 18 வருஷத்துல. ம். ஆனா அவனுக்குன்னு வருவானுங்கடா. ஆமா, அது என்னமோ சரிதான். போன அவனுங்களே வருஷம்லாம் பாரு, எங்கேயாச்சும் பண்ணி. 6 மேட்ச் வின் பண்ணி போய் அந்த ஆர்ஆர்ட்ட தோத்து வெளியே போயிட்டான். ஆமா. ஆமா, அவனுங்கள சொல்ல அந்த முடியாது. ஆர்ஆர் பசங்க வந்து இந்த சீசன் ஃபர்ஸ்ட் 4 மேட்சோ 3 மேட்ச் முடியறப்ப பார்த்தா லாஸ்ட் 10 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தானுங்க. ஆமா, அது அந்த எலிமினேட்டர். ஆர்சிபியோட. ஆமா, ஞாபகம் இருக்கு ஓ, நல்லா பாக்குறேன். அதாவது அவன் 5 மேட்ச் தோத்துட்டு ஆன் த ட்ராக் தோத்துட்டு அவன் குவாலிஃபயர் வந்துட்டான். 4 மேட்ச் ஆன் த ட்ராக் தோத்துட்டு நம்ம 6 மேட்ச் ஆன் த ட்ராக் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ஆர்சிபி. அப்பயும் அடிச்சு காலி பண்ணி விட்டானுங்க. என்னமோ அவங்க சோக கதை. சரி வாங்க நம்ம நம்ம மேட்ச்க்கு வருவோம். ஓகே, சோ சினாரியோ எல்லாம் பாத்துட்டீங்க. சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும். சரி, சிஎஸ்கே வின் பண்ணணும்னா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? சிஎஸ்கே வின் பண்ணணும்னா நான் சிஎஸ்கேட்டேருந்து எதுவும் சொல்ல மாட்டேன். நாங்க தான் சொதப்பணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நாங்க சொதப்பினாதான் சிஎஸ்கேவால வின் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ டு பி ஆனஸ்ட் வந்து இந்த சீசன் அப்படிதான் இருக்கு. அவங்க சொதப்பினாதான் வின் பண்ற ரேஞ்சுக்கு தான் இந்த டீம் இருக்கு. மேபி ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 1 or 2 சேஞ்சஸ். என்ன பார்ப்போம். ஏன்னா வன்ஷ் பேபி ஆடலாம். அண்ட் வேற ஒன்றும் பெருசா பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் இல்ல. வேற அவ்வளோ. ஆமா, ஜஸ்ட் அவ்வளவுதான். கலீல் ஜென்ரலையும் நல்லா போடுவான். ஐ திங்க் எங்க யா, ஓப்பனர்ஸ் அவன் தூக்கிட்டானா போதும். 2 ஓப்பனர்ஸையும் தூக்கணும். ஒரு ஓப்பனர் மிச்சம் வச்சாலும் ஒருத்தர் செஞ்சுரி போட்டுடுறான் போன வாட்டி. ஸோ கரெக்ட். 2 ஓப்பனர்ஸையும் தூக்கணும். ஐ திங்க் கலீல் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இஃப் யூ லுக் அட் அவர் மிடில் ஆர்டர், லைக் நாங்க 130 125 ஏதோ பார்த்தேன் நான். மொத்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரைக் ரேட்டு லைக் ஆவரேஜ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஓகே. கேவலமான மிடில் ஆர்டரா இருக்கு எங்களுக்கு. இல்ல ஆஹ் ஆக்சுவலி என்னன்னா அவங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆமா, யாராலையும் பெர்ஃபார்ம். ஸோ எங்க ஓப்பனர்ஸ் ஒண்ணே தான். இவனுங்க அடிச்சு முடிச்சுட்டு போயிடுறானுங்க. இல்லன்னா வந்து உடனே அவுட் ஆயிட்டு ப்ரெஷரை போட்டு விட்டு போயிடுறானுங்க. ஆமா, ரெண்டு எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. ஆமா, எங்க டீமுக்கு எப்பயுமே அந்த ரெண்டு சுச்சுவேஷன் தான். ஒன்னு பவர் பிளேலே சடசடன்னு எல்லா விக்கெட்டும் விழுந்து இவனுங்களும் சடசடன்னு எல்லா விக்கெட்டும் விட்டு ரொம்ப சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிடுறானுங்க. இல்லைன்னா இப்போ ஆமா. அவங்களே ஒருத்தர் 2 பேர்ல ஒருத்தர் கொஞ்சம் ஒரு பெரிய இன்னிங்ஸ் போட்டுடுறாங்க. ஸோ
இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் தட். பட் லாஸ்ட் மேட்ச் எனக்கு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருந்துச்சு. லைக் நான் நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து நாங்க ஏன் ரொம்ப எல்லாருமே பால் ஒன்ல இருந்து ஹார்டா போறாங்க. உண்மையாலுமே போன மேட்ச் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பேட்டிங் வந்து சூப்பரா விளையாண்டாங்க. அந்த ஆமா, ஒரு ரொம்ப மெச்சர்டா எல்லா இருந்துச்சு பாலும் எனக்கு. ஸ்லாக் பண்ணாம நீட்டா எடுத்து, ஈவன் பிரியான் சாரியாவோட இன்னிங்ஸ் வந்து ஈ லுக் சோ மெச்சூர்ட். ஆமா, அண்ட் சூப்பரா பிரப் இருந்துச்சு. சிம்ரன் சிங் இத்தனை வருஷத்துல அன்னைக்குதான் கொஞ்சம் உருப்படியா ஆமா, எல்லா பாலும் சுத்தாம ஆமா. விளையாண்டுருக்கான்னு So, நினைக்கிறேன். அந்த மாதிரி நாளைக்கு ஆடினா ஐ திங்க் இட் வில் பி குட். அண்ட் ஐ திங்க் உங்க பவர் பிளே ஹேஸ் டு பி கிரேட் டு பி ஹானஸ்ட். லைக் நீங்க வின் பண்ணணும்னா உங்க பவர் பிளே ஹேஸ் டு பி கிரேட். நாங்க அதுக்கு வின் அதுக்கு ஒரே பண்ணணும்னா வழிதான், நாங்க வின் சூரியவன்சி பண்ணணும்னா எங்க பண்ணதை பவர் பிளே ஹேஸ் டு பி கிரேட். ஆமா, மாத்திரை பண்ணணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே, வேற ஆமா. வழியே கிடையாது. ஐ ஹாவ் லிட்டில் ஹோப்ஸ். ஏன்னா நாங்க ஒன்றும் பவர் பிளேல ஒன்றும் ஆஹா ஓஹோ பவுலர்ஸ் கிடையாது. அண்ட் நாங்க வாட் யூ திங்க், உங்க டீம்ல யாராவது அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயர்ஸ் இருக்காங்களா? நாங்க யாரையாவது ஃபார்ம் கொண்டு வரணுமா? யாரு? ஆனா மேக்ஸ்வெல் மட்டும் சொல்லாத, அவனை கொண்டே வர முடியாது. So, மேக்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இது மாதிரி சரி முடிச்சு விட்டுருவான் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்பனா. ஆமா. நீங்க இது கவனிச்சீங்களா தெரியல. ஐ திங்க் ஐபிஎல் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் 4 அன்கேப்ட் ஓப்பனர்ஸ் ஆட போறாங்க. லைக் உங்க 2 யா அன்கேப்ட் ஆக்சுவலி ஓப்பனர்ஸ், எங்க சொல்ல 2 போனா, அன்கேப்ட் ஓப்பனர்ஸ். ஸோ தட் வில் பி எக்ஸைட்டிங். உங்க டீம் ஆரம்பிச்சு வச்சது அண்ட் ஆமா, என்னால நம்பவே முடியல எங்க டீம் அதை கண்டினியூ பண்றானுங்கன்றவ. ஆமா. ஸோ அதுதான் லைக் அதுதான் ஃபியூச்சர்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் இந்த இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் எங்க வைபவ் சூரியவன்சி எல்லாம் பாத்தீங்களா, வெறும் இன்டெக்ட் தான். வந்தா அடிக்கிறான், பொழக்கிறான். ஜெய்ஸ்வால் மெச்சடா ஆடுறான். ஜெய்ஸ்வாலே ஒரு ஆமா, யங்ஸ்டர், அவன் இன்னொரு யங்ஸ்டருக்கு மெச்சடா ஆடுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பாலும் 35 பாலும் என்னமோ 70, அவனும் ஒரு 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கான். நமக்கு அதுவே கம்மியா தெரியுது, இவன் பொழந்து எடுத்துட்டான் அன்னைக்கு. ஆமா, ட்ரூ. மேபி தட்ஸ் த ஃபியூச்சர். ஸோ நீங்க தான் உங்க ஃபிளெமிங்கும் உங்க மேனேஜ்மெண்ட்டும் தே ஹேவ் டு ரீதிங்க் தேர் தாட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் மைட் ஹெல்ப். ஆனா இல்ல, இப்போ அப்படியான்னு அது எனக்கு தெரியல. ஒன்லி திங் வந்து நாங்க அப்பயே பண்ணிருக்கோம். அப்ப வந்து யாருமே பண்ண மாட்டாங்க இதை. ஆமா, அது ட்ரூ. அப்ப யாருமே பண்ண அப்பா அதெல்லாம் பெரிய ஸ்கோர்ஸ். சோ அப்பவே நாங்க பண்ணிருக்கோம். இப்ப எல்லாரும் பண்றானுங்க. ஆனா ஆமா. வந்து எங்க ஆளுங்க வந்து நான் கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுறேன், 43 ரன் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா 43 ரன் அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஐ இது ஹோப் என்னன்னு எனக்கு நாளைக்கு புரியல. நாளைக்கு நீங்க அடிப்பீங்கன்னு தோணுது. லைக் ஜஸ்ட் உங்க ஓப்பனர்ஸ் வச்சோம் மட்டும் சொல்றேன், பார்ப்போம். அது எனக்கு வந்து இந்த பேட்டிங் லைனப்லயே வந்து ஒரே ஹோப் வந்து அந்த அந்த பையன் ஒருத்தன் தான். வேற ம், யாரு மேலயும் ஒன்றும் பெருசா ஹோப்பும் கிடையாது. அட்லீஸ்ட் போன மேட்ச் வந்து வி ஷோட் சம் இன்டென்ட் தான் நான் சொல்லுவேன். ம், ஆல் அவுட் ஆனதே வந்து இஸ் அ சைன் தட் வி ஷோட் சம் இன்டென்ட். ஆக்சுவலா ஜடேஜாவும் he was trying to slog. வந்தோடனே இந்த டொக்கு போடாம தூக்கி அடிக்க தான் பார்த்தான். கேட்ச் எல்லாம் டிராப் பண்ணானுங்க. ஸோ அதனால ஒரு 20 ரன் அடிச்சான். இல்லைன்னா இவோட கான் ஏர்லியர். பட் ஸ்டில் அந்த இன்டென்ட் போன மேட்ச் இருந்தது. அண்ட் பிரெவிஸும் ஓ, பிரேவிஸ் பத்தி சரியான பேச நாக்கு. மறந்துட்டோம். ஆமா, ஸோ கீ ஆமா பிளேயர்ஸ்ல வந்து அந்த டெவால் பிரேவிஸ் வச்சுப்போமா? டெவால் பிரேவிஸ் அண்ட் ஆயுஷ் மாத்ரே ஃபார் ஆமா, சிஎஸ்கே. அவ்வளவுதான். வேற யாரும் கிடையாது. அவன் வேற சாப்பிடி யாரும் ப்ரோ கிடையாது. போன So, மேட்ச். அந்த கேட்ச் இல்லனா லைக் ஹி மைட் ஹவ் சேஞ்ச் த மேட்ச். ஆமா, இன்னொரு இட் வாஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 15-20 ரன்ஸ் ஆமா. கேம். சொல்ல போனா ஒரு 20 ரன்ஸ் 175 இருந்திருந்தனா ஐ திங்க் வி கூட, என்ன சொல்றது, அது ஒரு காம்படிட்டிவா இருந்திருக்கும். வி வுட் டிஃபெண்டட்னு எனக்கு தோணுச்சு 180 மேபி. ஆமா. ஆனா ஸ்டோக் தான். அதுக்கப்புறம் எல்லாம் அவுட் ஆயிட்டானுங்க. ஸோ நான்லாம் யோசிச்சிருந்தேன், உனக்கட்டு வேற இருக்கான் என் தலைவன் தோனிக்கு, இதெல்லாம் வந்து கடலை பொரி சாப்பிடுற மாதிரி கடைசி ஓவர் மட்டும் உனக்கட்டு கிடைச்சது அடி பொழந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டான். அதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டான். போய் ஹர்ஷல் பட்டேல் பால் அவுட் ஆயிட்டான். டே ஆமா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவன் லாஸ்ட் கொஞ்சம் வருஷமும் தோனியை வச்சு புலி பண்ணிட்டு இருக்கான், ஹர்ஷல் பட்டேல். ஆமா, அவன் சிஎஸ்கேவே புள்ளி பண்ணிட்டு இருக்கான்டா அவன். அதுவும் ட்ரூ. ஸோ கீ ஸோ பிளேயர்ஸ் அண்ட் பேட்டில்ஸ்ல ஆயுஷ் மாத்ரே, பிரேவிஸ் மாதிரி ஐ திங்க் எங்க டீம்ல நான் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் சஹால் சொல்லுவேன். ஐ திங்க் ஓகே. தே ஹேவ் டு பி அந்த கீ ஃபார் அஸ் டு வின். ஸ்ரேயஸ் ஐயர் வர்சஸ் நூர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பார்ப்போம். அதுக்கு அவன் பவர் பிளே தாண்டணுமே. பவர் பிளே அவன் தாண்டணும் இல்ல. அவனும் ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ப்ரோ. எனக்கு அவனையும் பிடிக்கவே இல்லை. அடிச்சா 8-9 ரனுக்கு அவுட் ஆயிடுறான், இல்லை 89 ரன் அடிக்கிறான். ஸோ என்ன? இல்ல அதான் போட்டுருந்தானுங்கல்ல, நீ பாத்தியா? அவங்க ஹோம் ஆவரேஜ் வந்து ஆமா, ஒன் அவன் நாட் ஹோம் நைன் 190 109 வச்சிருக்கான். ஒன்றும் புரியல. அதே ஆவரேஜ் அது. கரெக்ட் கரெக்ட். அதே ஆவரேஜ். ஹோம்ல ஹோம் அவன் ஆவரேஜ் அடிக்கவே வந்து இல்லை. 6 நான் சொல்றேன் அது 6 6 அஞ்சு ஆறு. நான் சொல்றேனே 3 மேட்சும் முல்லன்பூர்ல ஒண்ணுமே பண்ணல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெளியே அதே ஆவரேஜ் தான் 109 நினைக்கிறேன். 109 119. ஸோ ஹோப்ஃபுல்லி தட் கண்டினியூஸ் டுமாரோ. ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஹேஸ் டு பி கீ. ஏன்னா எங்க மிடில் ஆர்டர் எக்ஸ்போஸ் ஆகாம இருக்கான். அவன் நல்லா அடியே ஆகணும். ஸோ மறுபடியும் அதை நாளைக்கு நம்புறேன் அவன் ஆடுவான்னு. ஸோ ப்ரிடிக்ஷன். ப்ரெடிக்ஷன். ஐ எனக்கு ஹானஸ்டா கேட்டிங்கன்னா ஐ திங்க் ஆன் பேப்பர் கரண்ட் ஃபார்ம் எல்லாத்தையும் வச்சு பஞ்சாப் ஜெயிக்கணும். பஞ்சாப் ஷுட் வின். ஆனா எப்போல்லாம் லைக் லாஸ்ட் என்ன ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன இதுலேருந்து வச்சுக்கோங்க. நாங்கள் 2 வாட்டி தான் குவாலிஃபை ஆயிருக்கோம். ஒன்று 2008, இன்னொன்று 2014. 2 வாட்டியுமே 2014.
ரெண்டு வாட்டியுமே நாங்க குவாலிஃபை ஆனது பாத்தீங்கன்னா we got 20 points and 22 points. Like it was we win almost all the கரெக்ட். matches and that's why we qualify. இந்த மஸ்ட் வின் மேட்ச் லைக் பாதி மேட்ச் வின் பண்ணிட்டு 14ல வின் பண்ணி உள்ள போறது 16ல வின் பண்ணி உள்ள போறது ஹேஸ் நெவர் ஒர்க் ஃபார் அஸ். லைக் நான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எங்க டீம் நிறைய பார்த்திருக்கேன். லைக் லிட்டரலி நாங்க நாளைக்கு வின் பண்ணா டாப் 2க்கு போவோம். ஆனா எப்பெல்லாம் இந்த மாதிரி நாங்க வின் பண்ணா டாப் 2க்கு போவோம், வின் பண்ணா டாப் 3க்கு போவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அப்பெல்லாம் கண்டிப்பா தோத்துரும். தோப்பாங்க. அந்த மேட்ச் எஸ்பெஷலி லைக் மற்ற மேட்சஸ்லாம் கூட விடுங்க, வின் பண்ணா டாப் 2 போற மாதிரி இருக்கிற மேட்சஸ்லாம் கண்டிப்பா தோப்பாங்க. அப்படிதான் நான் என் டீமை பார்த்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் தி ஹிஸ்டரி டோன்ட் ரிப்பீட். இல்ல இப்ப எந்த ஹிஸ்டரியும் சிஎஸ்கே கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது, எல்லாமே வந்து தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. So, அதனால மேபி யூ கைஸ் கேன் வின் அப்படின்னு தோணுது. அண்ட் இன்னொரு, நானும் பிபிகேஸ் தான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே ஆர் அவுட் ஆஃப் இட். என்னதான் நம்ம உங்களுக்கு எல்லாம் ஹோப் கொடுக்கலாம் வந்து இந்த வீடியோ எல்லாம் பண்ணாலும் அவுட் ஆஃப் இட், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அண்ட் எனக்கு என்னமோ ஆல்ரெடி அவன் பஞ்சாப் வந்து புள்ளி பண்ணுவான் சேப்பாக்ல. இப்போ எனக்கும் இன்னைக்கும் ஒன்றும் பெருசா நம்பிக்கை இல்லை. எனக்கு ஐ திங்க் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ் தான் ப்ரோ தோணுது. ஒன்று உங்களை எக்ஸ்ட்ரீமா புள்ளி பண்ணி நாங்கள் வின் பண்ண போறோம், இல்ல ஐ திங்க் ரொம்ப கேவலமா தோக்க போறோம். ஐ டோன்ட் see there is going to be like a 50-50 மேட்ச் எனிவேர். லைக் நீங்க ஒரு ஒரு ஈக்குவல் கான்டெஸ்டே இருக்காதுன்ற ஒன்னு இருக்காதுன்னு நான் டிஸ்டன்டா சொல்றேன். வந்து. லைக் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 220 230 அடிச்சு உங்களை ஒரு 170 180க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்னு தோணுது. இல்லனா நீங்க ஒரு 180 190 அடிச்சு நாங்க ஒரு 130 தான் அடிப்போம் அப்படின்னு தோணுது. லைக் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ் தான் எனக்கு தோணுது. ஸோ காட் பி ஒன் ஆஃப் தெம். சோ ஓகே. ஆனா அதான் நான் பிபிகேஎஸ் சொல்றேன். நீயும் என்ன பிபிகேஎஸா? ஓகே, நானும் பிபிகேஸே சொல்றேன். ஆனா பார்ப்போம். எங்க டீம் மேல எனக்கான நம்பிக்கை வரமாட்டேங்குது. நம்ம நாளைக்கு ரீவிசிட் பண்ணுவோம். நான் என்னோட ஓகே. என்னோட ஃபேனா இருந்து நான் இவ்வளவு நாள் பார்த்து வச்சதெல்லாம் கரெக்டா இல்லையா அப்படின்னு. என் ஹிஸ்டரி படி பார்த்தா நாங்க தோக்கணும். ஆனா இப்போ இருக்கிற இந்த டீம் இந்த வருஷத்தினால நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு தோணுது. ஓகே. சோ தட்ஸ் இட் கைஸ். பாப்போம். ரெண்டு பேரும் பிபிகேஎஸ் தான் வின் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அண்ட் கௌஷிக் என்ன சொல்றது, அவர் ரொம்ப ஹோப் பண்ணிட்டு இருக்கான் ஆமா, இந்த ராயல் மேட்ச. சேலஞ்ச் ஜெயிச்சா அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா டிசி வேற 2 மேட்ச் தோத்துட்டாங்க. நாங்க கேபிட்டலைஸ் பண்ணோம்னா ஐ திங்க் அந்த டாப் டிசி ஸ்பாட்டுக்கு டிசி வந்து கரெக்டான டைம்ல சோக் பண்ணிட்டு கரெக்டா. இருக்கான். அதான் எங்களுக்கு அதான் ப்ரோ சொல்றேன். எப்பெல்லாம் இந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சு வருதோ நாங்க தோத்துருவோம். சோ அதனால எனக்கு ஒரு குட்டி பயம் இருக்கு. பாப்போம் கௌஷிக்கோட 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெயிக்குதா இல்ல இந்த வருஷம் ஃபார்ம் ஜெயிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நாளைக்கு ரீவிசிட் பண்ணுவோம். ஸோ யா கைஸ் லெட்ஸ் Hi guys, tomorrow's match is PBKS vs CSK சென்னையில் நடக்குது. இந்த மேட்ச் பற்றி என்னோட குயிக் தாட்ஸ் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ யா I will straight away go with my prediction. I'm predicting a Punjab win. பஞ்சாப் இந்த மேட்ச் ஜெயிச்சு அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸ் போகிறாங்க நாளைக்கு. தட்ஸ் மை ப்ரெடிக்ஷன். இப்போ பிளேயிங் லெவலில் ரெண்டு டீமும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்கே வந்து தே ஷுட் பிரிங் இன் நேத்தன் எல்லிஸ். எதிர அவங்க 14 பதிலாக கொண்டு வரலாம், இல்லை 100 பதிலாக கொண்டு வரலாம். நேத்தன் எல்லிஸ் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வன்ஷ் பேரியை தீபக் கூட பதிலாக ஆகணும். இதுதான் சிஎஸ்கே பண்ண வேண்டிய ரெண்டு சேஞ்சஸ். பிபிகேஸை பொறுத்த வரைக்கும் தே கேன் ஜஸ்ட் கோ த சேம் டீம். அவங்க கேகேஆர் கூட அதே டீமாக அவங்க ஆடலாம். ஸோ அவ்வளோதான் பிளேயிங் லெவன் சேஞ்சஸ். ஸோ கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சைடில் ஆயுஷ் மாத்ரே அண்ட் டெவல் பிரெவிஸ், இவங்க ரெண்டு பேரும் தான் கீ பிளேயராக இருப்பாங்க. இவங்க சைடில் பிபிகே சைடில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்ரேயஸ் அண்ட் பிரப்சிம்ரன் சிங். இவங்க ரெண்டு பேர்த்தோட லைக் இதுதான் பேட்டிங் நான் சூஸ் பண்ணி கீ பிளேயர்ஸ். பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா லைக் லைக் எனி ஒன் கேன் கம் இன் அண்ட் பவுல் அ குட் ஸ்பெல். லைக் ரெண்டு டீம்லேயுமே அந்த மாதிரி பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யா பவுலிங்கில் நான் ஐம் நாட் சேயிங் எனி கீ பிளேயர். அதுக்கப்புறம் வந்து ஸோ டாஸ் ஜெயிச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா இஃப் சிஎஸ்கே வின்ஸ் த டாஸ் தே ஷுட் பேட் ஃபர்ஸ்ட். எனக்கு என்னமோ எப்போவுமே நான் சிஎஸ்கே வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டால் தான் எனக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன் லைக் வித் த டீம். பட் அகெயின்ஸ்ட் பிபிகேஎஸ் ஐ திங்க் தே ஷுட் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் புட் அ பிக் ஸ்கோர். லைக் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் லைக் அவங்க பெட்டர் சான்ஸ்னால் லைக் அவங்க பேட்டிங் ஆடி ஒரு நல்ல ரன் அடிச்சு அதை வந்து பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணுறது தான் பாசிபிள் சினாரியோ லைக் பிபிகேஎஸ் அகேன்ஸ்டாக ஜெயிக்கணும்னா. So that's it guys. So we'll see you tomorrow in the review of PBKS vs CSK match. Bye for now.